பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல திடப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுகிறார். நீ பலங்கொண்டு திடமனதா இரு, வருகிற காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். யோசுவாவுக்கு ஒரு காரியம் உண்டாகிறது. என்னன்னா, மோசே வழிநடத்தப்பட்ட ஜனங்கள், மோசே வழிநடத்தப்பட்ட அந்த பெரிய பொறுப்பு, இப்பொழுது மோசே மரிக்கிறார். அடுத்ததாக யோசுவா அந்த தலைமை பொறுப்புக்கு வருகிறார். இப்போது யோசுவாவுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஆண்டவரே, அவ்வளோ பெரிய ஊழியர் அவர் நடத்தினார், அந்த பொறுப்புல நான் எப்படி ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்ய முடியும்? என்னால இந்த காரியத்தை எப்படி நேர்த்தியா முடிக்க முடியும்? எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு. நான் இந்த ஜனங்களை, உம்முடைய ஜனங்களை நான் என்னால எப்படி நடத்த முடியும்? அதற்கான ஞானமும் இல்லை, அதற்கான வழியும் இல்லை. நான் எப்படி நடத்துவேன் என்று அவன் ஒவ்வொரு முறையும் பயப்படுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நீ பயப்படாத யோசுவா, நீ ஏன் பயப்படுற? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ தைரியமாயிரு என்று கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து யோசுவாவை பலப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் முன்னதாக வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். நான் உன் கூட இருக்கிறேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டாங்க, நீ ஏன் பயப்படுற? உன் வாழ்க்கையில உனக்கான காரியத்தை ஜெயம் எடுக்கிற ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது, நீ போ, தைரியமா போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று முன்னதாகவே அவர் சொன்னார். ஆனாலும் யோசுவா அந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறார். ஆமென். அப்படிதான் நம்மளும் சில விஷயங்களை செய்வதற்கு, முன்னெடுப்பதற்கு நம்ம பயப்படுறோம். ஐயோ, இது என்ன இப்படி முடியுமோ தெரியலையே, நமக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, இதை எப்படி நம்ம செய்து முடிப்போம்? இந்த காரியத்தை முடிப்போமா? கரெக்டா வேலையை முடிப்போமா? எஜமான் சொல்ற மாதிரி நம்மளால செய்ய முடியுமா? ஆண்டவரே, என்னை பலத்தோட சாட்சியா நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி பல வேலைகளில் நம்ம குழம்புகிறோம். பல நேரங்களில் பயப்படுகிறோம். வேலைக்கு போகிறவர்களாகட்டும், அல்ல வீட்டின் காரியங்களை முடிக்கிறவர்களாகட்டும், இல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கிற ஒரு அருமையான தருணமா இந்த சூழ்நிலை இருக்கும்போது அதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு பயப்படுகிறோம். ஐயோ ஆண்டவரே, இது கரெக்டா? ஆண்டவரே, பயமா இருக்கே. ஆண்டவரே, என்னால பண்ண முடியுமா? இந்த பொறுப்பை என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த வேலையை என்னால செய்ய முடியுமா? இந்த காரியத்தை முடிக்க முடியுமா? அப்படின்னு ஒரு காரியம் எடுப்பதற்கு முன்பதாக பல முறை நம்ம யோசித்துக் கொண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வராத போது யோசிக்கலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா அது மாம்சமான ஒரு பயம் வருவது உண்டு. நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்க போறாங்களே, நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுக்க போறாங்களே, நம்ம போய் ஒரு வேலையை செய்ய போறோமே, இன்னைக்கு வேலைக்கு போக போறோம், என்ன நடக்க போதோ, பயமா இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு இயற்கையான ஒரு பயம்தான். ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறமும் யோசுவா சில காரியங்களை குறித்து பயப்படுகிறார். எப்படி ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று. அந்த மாதிரி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்ம கையில இருக்கும்போதே சில நேரங்களில் நம்ம பயந்து போகிறோம். இந்த பயத்தின் ஆவியில இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன், நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, நீ கவனமா இரு, என்னுடைய வார்த்தை உன் வாயிலிருந்து பிரியாமல் இருக்கட்டும், நான் சொல்வதெல்லாம் நீ சரியாய் கேட்டு அதன்படி செய்தால் மாத்திரம் போதும். காலையில தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயில இருந்தால் போதும். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு யோசுவா கிட்ட சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அந்த வார்த்தை இந்த காலை வேளையில உங்களிடத்திலும் சொல்லுகிறார். நீ போற இடங்களில், வேலை ஸ்தலம், படிக்கிற இடம், இல்ல மற்ற காரியம், உறவு மத்தியில எங்கே போனாலும் சரி, இல்ல ஒரு ஃபங்க்ஷனு போனாலும் சரி, எங்கே போனாலும், யாரை பார்க்க வேண்டும் என்று வந்தாலும் உங்களுக்கு வருகிற அந்த பயத்தை கர்த்தர் இப்போதே வெளியேற்றுவாராக. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பயப்படாத, நீ பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. ஒவ்வொரு சின்ன சின்ன மனுஷர்களை பார்த்து தேங்கி ஐயோ இது என்னடா அப்படின்னு நினைக்கிற, கலங்கி நிக்கிற, சோ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நீ போகும் இடமெல்லாம், நீ எங்க போறியோ, எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும் என்று கடந்து போகிறியோ, அந்த இடத்தை குறித்து பாயிண்ட் அவுட் பண்ணி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க கடந்து தைரியமா போங்க. எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க, திடமனதா இருங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவான இந்த நாளை நீங்கள் ஆசீர்வாதமாய் சுதந்திரித்துக் கொண்டு காரியங்களை உற்சாகமாய் செய்யுங்க. வேலைக்கு போகிற உற்சாகமா போங்க. மற்ற காரியங்களை இந்த வேளையில எடுத்து செய்யுங்க. ஊழியம் செய்கிறவர்கள் எழுந்து உற்சாகமாய் ஊழியத்துக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. காரியங்களை நடத்துங்க. ஜெபிக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிச்சு உற்சாகத்தோடு காலை வேளையில எழுந்து நல்லா ஜெபிங்க. கர்த்தரிடத்துல அர்ப்பணிங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்க
உங்க கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். மோசேவை வழி நடத்தின தகப்பன், அடியேனை வழி நடத்தின தகப்பன் உங்களையும் வழி நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற இந்த முகங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. அப்பா, என் பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சின்ன அச்சத்தோடு பயத்தோடு ஆண்டவரை எதிர்நோக்குகிறது நீர் அறிகிறீர். எல்லா பயத்தின் காரியங்களை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். நீர் கூடவே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர். அதன்படியே ஆண்டவரே, எங்கே போனாலும் அங்கே நீர் இருக்கிறீர். போக்கும் வரத்தும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். டிராவல் பண்ணும்போதோ ஆண்டவரே, பைக் எடுத்துட்டு போகும்போதோ இல்லை மற்ற காரியங்கள் டிராவல் பண்ணும்போதோ, பஸ் ஆகட்டும் ட்ரெயின் ஆகட்டும், எல்லா இடங்களிலும் என் பிள்ளைகளை பத்திரமாய் அந்த போக்குவரத்தை ஆசீர்வதித்து வழியெல்லாம் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஆசீர்வதித்து இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறேன். யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதிகளையும் பலவீனத்தையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில சபித்து கட்டுகிறேன். என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு வீடுகளிலே ஆண்டவரே இந்த வேளையில் அமரட்டும். ஒவ்வொரு சரீரத்திலே இந்த வேளையில் ஆண்டவர் தம்மை தொடுவாராக. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.